guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து நம்ம French braid hairstyle தான் பார்க்க போறோம் for thin hair. So செல்ஃபா நீங்களே வந்து இந்த hairstyle ட்ரை பண்ணலாம். and அத பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first வந்து frontல கொஞ்சம் hair வந்து எடுத்துக்கோங்க. அத வந்து மூணு பார்ட்டிஷனா நம்ம பிரிக்க போறோம். யூசுவலா எப்படி நம்ம வந்து braid பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ஒரு தடவை பண்ணிக்கோங்க. and next stance நம்ம பின்றதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே hair கொஞ்சமா எடுத்து பின்னுவோம் இல்லையா, பட் இப்போ அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா இன்னொரு வாட்டி பின்னிக்கோங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பின்னது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நான் லெஃப்ட் சைட் ஸ்டாண்டை வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் எடுத்து மொத்தமாக அதோட ஜாயின் பண்ணி தென் அதுக்கப்புறமா அதான் வந்து பின்ன போகிறோம். ஸோ ரைட் சைடை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து அதோட ஜாயின் பண்ணி பின்னிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைட் வந்து செல்ஃபாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். யாருக்காச்சும் நம்ம பண்ணி விடுறோன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நமக்கே நம்ம பண்ணும் போது அதுவும் இன்னும் தின் அண்ட் லாங் ஹேரில் வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து எடுக்கும் போது ரொம்ப தின்னாக எடுக்கணும். ஸ்கால்ப் வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து ஹைட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் அப்படி ரொம்ப வந்து தின்னாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் சில இடத்துல வந்து ஸ்கால்ப் தெரியுது, பட் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ரொம்ப தெரியாமலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் நீங்கள் வேறு யாருக்காச்சும் பண்ணி விடுறீங்க அப்படின்னா கூட தின் ஹேரில் இருக்கவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து தின்னாக எடுத்து தான் நீங்கள் வந்து பின்னணும். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் முடி எடுத்து அந்த லெஃப்ட் சைட் ஸ்டாண்ட்ஸோடு சேர்த்து நம்ம பின்னிக்கணும். சேம் ரைட் சைட்லேயும் ரிப்பீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ண அது வந்து கரெக்ட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பின்னும் போது ரொம்ப டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா கூட மறுபடியும் அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும் போது அந்த இடத்துல லூஸ் ஆகிடும். ஸோ டைட்டாக பின்னிங்கன்னா மட்டும்தான் இது வந்து நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டு விடுறதுக்கும் வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்களே ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போட ஆரம்பிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சொதப்பும் தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து ரெடியாகிற டைமில் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ முன்னாடியே ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் கீழே மொத்தமாக ஹேரை வந்து சேர்த்து நம்ம வந்து பிரைட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ரொம்ப டைட்டாக பின்னிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் வந்து புல் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைடில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லா ஹேரையும் நம்ம வந்து எடுத்து மேலேயே நல்லா டைட்டாக பின்னுறதுனால கீழே இருக்க ரிமைனிங் ஹேர் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தின்னாயிடும். இருக்கிறத விட இன்னும் தின்னாயிடும். ஸோ இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் திக்காக காட்ட முடியும் ஹேரை. அண்ட் எஸ், ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தின் ஹேரில் இருக்கவங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும்.
அண்ட் ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.